ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். நவதிருப்பதி திவ்யதேசங்களிலே ஸ்ரீவைகுண்டம் என்பது ஒரு முக்கியமான திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்திலே எம்பெருமான் ஸ்ரீ வைகுண்டபதியாகவும் கள்ளர் பிரானாகவும் எழுந்தருளியிருக்கிறான். இந்த எம்பெருமான் சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் கண்டருளுகிறான். அந்த சமயத்திலே 5ஆம் திருநாள் அன்று அருகில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் திரு வரகுணமங்கை, திருப்புலிங்குடி மற்றும் ஆழ்வார் திருநகரி, இங்கிருந்து எம்பெருமான்கள் எழுந்தருளுகிறார்கள். ஆழ்வார் திருநகரியிலிருந்து நம்மாழ்வாரும் எழுந்தருளுகிறார். இந்த 4 திவ்யதேசத்து எம்பெருமான்களும் சேர்ந்து கருட சேவை அனுபவத்தை செய்கிறார்கள். 4 எம்பெருமான்களும் கருட வாகனத்தில் எழுந்தருள்வார்கள். அப்பொழுது ஆழ்வார் அம்ச வாகனத்திலே எழுந்தருள்வார். திரு வரகுணமங்கையிலிருந்து எம்மிடர் கடிவான் என்ற திருநாமத்தை கொண்ட எம்பெருமான் விஜயாசன பெருமாள், அந்த எம்பெருமானும் திருப்புலிங்குடியிலிருந்து ஆய்சினி வேந்தன் என்ற திருநாமத்தை கொண்ட எம்பெருமான், ஆழ்வார் திருநறி எம்பெருமானுக்கு திருநாமம் பொலிந்து நின்ற பிரான். அதற்கு மேலே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீ வைகுண்டபதி. 4 எம்பெருமான்களும் கருட சேவையிலே எழுந்தருள்வார்கள். ஆழ்வார் ஹம்ச வாகனத்திலே எழுந்தருள்வார். மிக ஆச்சரியமாக இந்த 4 எம்பெருமான்களும் ஆழ்வாரும் திருவீதி புறப்பாடு 5ஆம் திருநாள் அன்று இரவு முழுதும் கண்டருள்வார்கள். அதற்கு பிறகு சந்நிதியிலே இந்த திருக்கோயிலிலே இருக்கக்கூடிய முன் மண்டபத்திலே இந்த 4 எம்பெருமான்களும் ஆழ்வாரும் எழுந்தருளி இங்கே திருவந்தி காப்பு கண்டருள்வார்கள். அதற்கு பிறகு ஆழ்வார் 4 எம்பெருமான்களுக்கும் காலையிலே மங்களாசாசனம் செய்து ஆழ்வாரும் பொலிந்தென்ற பிரானும் ஆழ்வார் திருநறிக்கும், திரு வரகுணமங்கை எம்பெருமான் தன்னுடைய விதேசத்துக்கும், திருப்புலிங்குடி எம்பெருமான் தன்னுடைய விதேசத்துக்கும் புறப்பட்டு செல்வார்கள். மிக ஆச்சரியமான அனுபவம். வைகாசி விஷாக மகோத்சவத்திலே 9 எம்பெருமான்களும் ஆழ்வார் திருநறிக்கு எழுந்தருள்வார்கள். அதே போல இங்கே சித்திரை மாதம் ஸ்ரீ வைகுண்டபதி எம்பெருமானுடைய பிரம்மோற்சவத்திலே 4 எம்பெருமான்களை நாம் சேர்ந்து இங்கே ஆழ்வாரோட அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம்.